விவிஷன் நேயர்கள் அனைவருக்கும் வெங்கடேஷன் மத்தின் அன்பு வணக்கம். ராயன் தனுஷ் கதாநாயகன் எடுத்து வெளிவந்திருக்கிற 50வது படம். டைரக்ஷனில் ஒரு செகண்ட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு படம் பவர் பாண்டி ஹிட்டு கொடுத்தாரு. செகண்ட் படம் அழகான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஒன்று எடுத்துகிட்டு அதில் பக்கா கமர்ஷியல் மாஸ் இன்சர்ட் பண்ணி அழகாக கொண்டு போயிருக்கார். ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் அமைதியாக சாஃப்டாக வாழ்ந்துட்டுருக்க ஒரு கேரக்டர் காத்தவராயன்ற கேரக்டரில் 2 தம்பி ஒரு அழகான தங்கைக்காக வாழக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த நால்வரையும் வழிநடத்தி செல்லி ஒரு நல்லது கெட்டது சொல்லி அவர்களுக்கு கூடவே இருந்து உறுதுணையாக இருக்கிற காட்ஃபாதராக செல்வராகவன். நார்த் மெட்ராஸ் வட சென்னையை மிரட்டுகிற 2 தாதாக்கள் சித்தப்பு சரவணன், சேதுவாக எஸ்.ஜே. சூர்யா. இந்த 2 கேங்கையும் விட்டா நிறையா கொலைகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்கள என்ன பண்ணலாம், ஸோ வளர விடக்கூடாது, எப்படியா போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வர்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பிரகாஷ்ராஜ். ஸோ இவங்களை சுற்றி அருமையான ஒரு மசால் என்டர்டைன்மெண்ட்டில் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சொல்ல வந்திருக்காரு தனுஷ். ஒரு நல்ல மாஸாக பண்ணியிருக்காரு. பல படங்களில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க, ஒரு ஃபைட்டு இல்லை ஒரு சாங் அப்படின்னு. இதில் ரொம்ப சாஃப்டாக என்ட்ரி கொடுத்துருக்காரு தனுஷ். தங்க மேலே வச்சுருக்கிற உயிரே வச்சுருக்க ஒரு கேரக்டர்ஸ். இன்டர்வல் வரைக்கும் அப்படியே போகிற கேரக்டர் இன்டர்வல் பிளாக் அப்போ இதுக்கு முன்னாடி தனுஷ் அங்கங்கே 2 சீன் வரும். பார்த்தீங்கன்னா அந்த தனுஷோட கேரக்டரை பேசாமல் மிரட்டியிருக்காரு ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம்மில். இந்த படத்துக்கு 3 பேர் பெரிய ப்ளஸ்ஸுங்க தனுஷ்க்கு அமைஞ்சது. ஒன்று ஆர்ட் டைரக்டர், 2வது கேமராமேன், 3வது மியூசிக் டைரக்டர். ஸோ ஏஆர் ரஹ்மான் சொல்லவே வேணாம். ஏஆர் ரஹ்மான் பிச்சு உதறியிருக்காரு. பிஜிஎம்மில் அங்கங்கே மிரட்டியிருக்காரு. ஹீரோ பேசாத இடங்கள்லாம் அந்த கேரக்டர் மேலே ஹெவியாக ஃபோக்கஸ் பண்ணுறது அவருடைய மியூசிக் பிஜிஎம் மட்டும்தான். அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டான் ஒருத்தர் இடிச்சிட்டு போயிடுவான் தனுஷை. அப்படியே பார்த்துட்டு என்னடா பார்க்குற, என்ன பார்க்குற அப்படின்னு டக்குன்னு அந்த தாதா கூப்பிட்டு, என்னடா நீ புதுசாக அவங்ககிட்ட மோதாத அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஒரு பிஜிஎம் கொடுப்பார் பாருங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். 2வது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மேட்ரு, என்ன சொன்னேன் உடனே வாபஸ் வாங்கிட்டான் அப்படின்னு அந்த போலீஸ்கார் கேட்பார். கிஞ்சின சார், இது நீ கிஞ்சினியா அப்படின்னு அங்கே ஒரு பிஜிஎம் கொடுப்பார். ஸோ இப்படி அங்கங்கே தனுஷ் ஃபஸ்ட் ஹாஃபில் சாஃப்டாக போனால் கூட அவருடைய கேரக்டரை ரொம்ப டாப் ஸ்கோர் பண்ண வச்சது ஏஆர் ரஹ்மான் ஒரு பிஜிஎம் தான். அவ்வளோ மிரட்டியிருக்காரு. ஸோ தம்பிகளுக்காக வாழ்கிற ஒரு கேரக்டர். அந்த தம்பியை அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தன் காலேஜில் படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு அப்படி போய் குட்டிக்கு சின்ன கலெக்டர் பண்ணுற ஒரு கேரக்டர் சந்தீப் அண்ட் ஜெயராம் காளிதாஸ். ஸோ தங்கையை துஷாரா விஜயன். துஷாரா விஜயனுக்கு கிடச்சது ஒரு அருமையான கேரக்டருங்க. இத்தனை நாள் அவங்க எங்கே இருந்தாங்கன்னே தெரியல. கண்டுபிடிச்ச தனுஷ்க்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். அருமையாக பண்ணியிருக்காங்க. திரையுலகத்துக்கு கிடச்ச மிகப்பெரிய வரவு அவங்க. செகண்ட் ஹாஃப்லாம் தனுஷே கிராஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. படத்தில் வாழ்ந்துருக்காங்க. அருமையான கேரக்டர். ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை பல படங்களில் பல விதமாக நம்ம பார்த்துருக்கோம். இதில் வேறு விதமாக பார்க்கலாம் நம்ம சென்டிமெண்ட்ஸ், பாசத்தை. அவ்வளோ அருமையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு துஷாரா விஜயன். ஸோ தங்கையாக வாழ்ந்துருக்கார். இன்டர்வல் பேக்கில் அந்த வில்லன் உன்னோட தம்பியை நாளைக்கு காலைல கொண்டு விட்டுரு, அவனை போட்டு தள்ளிடுவேன், உனக்கு ஒரு நாள் தான் டைம் தருவேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வைக்கிறப்ப அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா தனுஷ் என்ட்ரி கொடுத்து ஒரே வீச்சர் வாஸ் சவுண்டு தான், அந்த பிஜிஎம் தான். அந்த தாதா மிரண்டு போய் யாரா அது பாருடான்னா இங்கே உள்ள என்ட்ரி தனுஷ் தம்பிகளோட ஒரு என்ட்ரி அடித்து துவசம் பண்ணுவார் பாருங்கள். அந்த ஃபைட்டு தியேட்டரே அல்லோகலப்படுத்துங்க. இன்டர்வல் பிளாக் ஜெயிலரில் எப்படி ரஜினிகாந்த் ஒரு இன்டர்வல் பிளாக் அமைஞ்சுன்னு சொல்லி பேசப்பட்டாங்களோ அது ஈக்குவலாக இதில் தனுஷ் இந்த இதில் அருமையாக பண்ணியிருக்கார். இன்டர்வல் பிளாக் மாஸ். அதில் என்ன ஒரு பியூட்டின்னா அந்த இன்டர்வல் பிளாக்கில் விட்டுட்டு 2 தம்பிகளை அப்படி திங்ஸோ எடுத்துகிட்டு ஒரு அவுட் கொடுப்பார். இப்போ எவனத்தை ஓடி தனுஷ்கிட்ட சீக்கிரம் போங்கப்பா, ஊரை விட்டு போங்கப்பா, ஏன்னா நம்ம துறையை போட்டாங்களா தாதாவை அப்படின்னு சொல்லும்போது தனுஷ் சைலண்ட்டாக போவாங்க. தியேட்டரே அதிருது. போட்டதே தனுஷ் தான். அப்படிங்கிறப்ப அப்படி இது போகுது. இது ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் எஸ்.ஜே. சூர்யா டோட்டலாக வாழ்ந்துருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஓப்பனிங் இன்டர்வியூவில் தனுஷை வர சொல்லுவார். யார் அந்த துறையை போட்டது, அவனை பார்க்கணும் அப்படிம்பார். தனுஷ் என்ட்ரி பிஜிஎம் அதுரும் அப்படி ஆப்போசிட் உட்கார வச்சு, ஏன்டா துறையை போட்டது நீயா அப்படிம்பார். நான் இல்லைங்க அப்படி தனுஷ் இல்லைன்னு சொல்ல இவர் அதை காதலே வாங்காமல், ஏன்டா நீ தனியாக போட்டியாடா அப்படின்னு கேட்பார். திரும்பி நான் போடலேன்னு சொல்கிறேங்க அப்படிமா. தனியாக போட்டியா இல்லை கேங்கோட போய் போட்டியாடா அப்படின்னு சொல்லும்போது தியேட்டர் ஆடியன்ஸே அல்லோகலப்படுதுங்க. எஸ்.ஜே. சூர்யா அருமையாக பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய தாதாவை நான் போட்டிருந்தேன்னா உன்னை போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவார் பார்த்தீங்களா. அந்த சீன்லலாம் ஏஆர் ரஹ்மான் வாழ்ந்துருக்காரு.
படத்துக்கு பெரிய ஒரு பேக் போனே ஏ.ஆர். ரஹ்மான். ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி ஒரு சாஃப்ட் கார்னர் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் கொண்டு போனவர், செகண்ட் ஆஃப் அப்படியே உள்ட்டா. தன் தன் தம்பியை வந்து கொலை பண்ணுவேன்னு சொன்ன மிகப்பெரிய தாதா போட்ட ஒரு கேரக்டர் செகண்ட் ஆஃப் போகுது. தம்பிகளுக்கு பாருங்க, எஸ்.ஜே. சூர்யா வந்து எப்படியாவது இவனை வந்து போட்டணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு ஒரு கேரக்டர். அதுக்கு வில்லன் வந்து தன் தம்பிகளையே வந்து யூஸ் பண்ண வைப்பார். தன் தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு ஃபேமிலியாக வாழணும், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி முடித்து போகிறப்ப பார்த்தா அந்த எஸ்.ஜே. சூர்யாவை போட்டால் தான் நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அப்படி தனுஷ் பிளான் பண்ணும்போது செல்வராகவன் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு கூட இருந்து. அந்த தங்கையை கடத்திட்டு போயிடுறாங்க. அங்கே வரும்போது பார்த்தோம்னா தங்கையை இவர் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவர் வந்து அடித்து காப்பாற்றிட்டு போகும்போது தனுஷுவை வந்து மர்டர் பண்ண சொல்லி ஒரு கேரக்டர் சொல்லுது. தனுஷ் ஸ்டாண்ட் பண்ணால் 2 தம்பி நிற்பாங்க. சர்ப்ரைஸ், ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாரு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த ட்விஸ்ட்டை யாருமே. பட் அவங்க ஷாக்கு. ஆனால் ஒரு தம்பி வேணான்றா ஒரு தம்பி வந்து தனுஷை குத்திடுறான். வேணான்னு சொன்ன தம்பியும் கத்தியில் குத்தி 2 பேர் ஓடிடுறாங்க. தனுஷ் சீரியஸ் ஆகிறாரு. தங்கை கூட்டு கொண்டே காப்பாற்றி பண்ணுறாங்க. இது பக்கம் ஒரு கதை போகுது. ரெண்டாவது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சீன் எடுத்துட்டிங்கன்னா துஷார விஜயன், தனுஷ், செல்வராகவன் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபைட் சீன் வச்சுருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு சென்டிமெண்ட்டு சிம்பத்தியோடு வச்சுருக்காங்க. அந்த ஃபைட் வச்சுருக்காங்க ரொம்ப அருமையாக. அதை துஷார விஜயனும் சரி செல்வராகவனும் சரி அழகாக பண்ணியிருக்காங்க. அது ஓகே. இப்படி ஒரு ட்ராவல் ஆகுது. இந்த ட்விஸ்ட்டு வச்சுருக்கார் பார்த்தீங்களா தனுஷ், அங்கே தான் வந்து தனுஷ் கொஞ்சம் கதையில் சர்க்கிள் தோன்றது மாதிரி என்னுடைய பார்வைக்கு தோணுச்சு. என்னென்னா தன் தம்பிகளுக்காக வாழ்ந்த ஒரு கேரக்டர், தம்பியை கொலை பண்ணுவேன்னு சொன்ன ஒரு வில்லனை வந்து உடனடியாக அடுத்த செகண்டே வந்து போட்டு தள்ளுற ஒரு கேரக்டர். இப்படி இருக்கிற ஒரு அண்ணனை வந்து 2 தம்பிகள் வந்து மர்டர் பண்ண வர்றாங்க வில்லனோட சேர்ந்து. அதுக்கு சரியான விளக்கம் வந்து இது கதையில் தனுஷ் கொடுக்க மறந்துட்டார். ஒரு ட்விஸ்ட்டு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ட்விஸ்ட்டு வந்து இதில் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அந்த படத்தில் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு டைரக்டர் சுப்பிரமணிய சிவா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் கதை இலக்கா இருக்குது. இதெல்லாம் இவங்களாம் கதை கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இப்படி வைக்கிறீங்களே ஒரு சரியான காரணம் வேண்டாமா அப்படின்னு கூட தனுஷ்கிட்ட கேட்டிருக்கலாம். தனுஷ் வந்து யூஸ்வலாக அண்ணனை தெரிஞ்சதுக்கப்புறம் வில்லனை ரிவெஞ்ச் பண்ணால் அது யூஸ்வலாக இருக்கும், வேண்டாம் அண்ணனை மர்டர் பண்ணுற மாதிரி கொண்டு போனால் புதுசாக இருக்கும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணியிருக்கலாம். பட் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். இப்படி வந்து கதையை கொண்டு போகிறார். ஆனால் அந்த 2 தம்பி வந்து ஒரு அண்ணனை கொலை பண்ணுறதுக்கு வந்து அடுத்து வில்லனோட சேர்ந்து பண்ணுறாங்கன்ற செகண்ட் ஹாஃபில் கொண்டு போகிற அந்த ஒரு லைன் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு சரியான காரணம் சொல்லணும் இல்லையா. காரணம் சொல்ல தனுஷ் என்ன சொல்கிறாரு, தம்பி காலேஜில் படிக்கிறான், அவன் எலெக்ஷனில் நிற்க வேணாம், நின்னா அடுத்து வந்து ஒரு குரூப் வரும், அப்புறம் கேங்ஸ்டராக மாறுவேன், அரசியல்வாதி வரும், போலீஸ் வரும், இப்படிலாம் போய் நடுத்தருக்கு வந்துடுவேன், உன்னுடைய லைஃபே கெட்டு போயிடும், வேணான்னு சொல்கிறார். இது தம்பிக்கு பிடிக்கல. இன்னொரு தம்பி என்ன சொல்கிறாரு, தங்கச்சியுடைய கல்யாணம் வருது, பணம் நீ எடுத்துகிட்டு வரணும், கொண்டு வரணும், சாப்பிட்டுட்டே இருக்கேன், எனக்கு தூக்கமே விளையாட அவனை தாதாவை கொண்டுட்டு தின்றான்னு சொல்கிறார். இந்த 2 சீனுக்காக வந்து 2 தம்பிகளும் மாறி அண்ணனை கொலை பண்ணுறாங்கிற மாதிரி தான் சீன் சொல்ல வர்றாரு. பட் அங்கே அது வந்து சரியாக எடுப்படலை. ஏன்னா தம்பிகளுக்காகவும் தங்கைக்காகவும் வாழ்ந்த ஒரு கேரக்டர் வந்து 2 தம்பி சேர்ந்து வில்லனோட சேர்ந்து கொலை பண்ண வரான்னு சொல்கிறத வந்து உண்மையிலே ஏற்றுக்கவே முடியல. அங்கே தனுஷ் வந்து கொஞ்சம் இறங்கி போயிருக்கார். பட் இதை கொஞ்சம் மாறுதல் பண்ணி வேறு ஆங்கிளில் கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கர உள்ள பேசப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ எடுத்துக்கிட்ட வரல மேக்கிங்கில் பார்க்கும்போது தனுஷோடைய மேக்கிங் வந்து பிரமாதமாக இருக்குது. ஒரு வெற்றிமாறன் ஸ்டைல், ஒரு செல்வராகவன், இவங்களுடைய 2 பேர் ஜாயிண்ட்டாக தான் தெரியுது தனுஷோடைய வியூ டைரக்ஷன் பார்க்கும்போது. பட் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல அழகான ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படத்தை ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட வந்து அழகாக கொண்டு போயிருக்காரு. சன் பிக்சர்ஸுடைய பிரம்மாண்டமான தயாரிப்பு, பிஜிஎம் அருமையாக பண்ணியிருக்காரு. இதில் வந்து ஏககுமார் வந்து வாழ்ந்திருக்காரு. கடைசி ஒரு சாங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 500-1000 ஆர்டிஸ்ட் வச்சுட்டு ஒரு சாங் செட்டு போட்டு மிரட்டியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து பியூட்டிஃபுல் ஃபைட் பண்ணி. ஸோ தனுஷ் காத்தவராயனாவே வாழ்ந்திருக்காரு. படம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள்.